கிறிஸ்துவ தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு நிகழ்வு. இயேசுபிரான் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்த காலம் தவக்காலமாக கிறிஸ்தவர்களால் போற்றப்படுகிறது. இதன் ஒரு பகுதிதான் குருத்தோலை ஞாயிறு. இயேசுபிரான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக கோவேறு கழுதை மீது ஏற்றப்பட்டு ஜெருசலேம் நகரத்து வீதிகளில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். அப்போது குருத்தோலைகளை கைகளில் பிடித்தபடி ஓசன்னா பாடல்களை பாடி இயேசுபிரானை மக்கள் வரவேற்றனர். குருத்தோலை ஞாயிறுக்கு அடுத்த 7 நாட்களை பரிசுத்த பாடுகளின் வாரமாக கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கின்றனர். இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியம் தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் உள்ள ஆரம்பாக்கம் கிராமத்தில் உள்ள CSI நல்மேய்ப்பர் ஆலயத்தின் சார்பில் குருத்தோலை ஞாயிறு நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வை ஒட்டி நல்மேய்ப்பர் கிறிஸ்தவ தேவாலயத்திலிருந்து ஊழியர் அருள்தாஸ் தலைமையில் கிறிஸ்தவ மக்கள் கைகளில் குருத்தோல்களை ஏந்தி ஆரம்பாக்கம் வீதிகளில் ஓசன்னா பாடல்களை ஊர்வலமாக வந்தனர். இந்த நிகழ்வில் முன்னதாக குருத்தோலை ஞாயிறை ஒட்டி நல்மேய்ப்பர் ஆலயம் குருத்தோலைகளால் அலங்கரிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து குருத்தோலை ஞாயிறு சிறப்பு வழிபாட்டை கும்மிடிப்பூண்டி CSI குருசேகர ஆயர் ரத்னசாமி முன்னின்று நடத்தினார். அப்போது அவர் கூறுகையில், ஆடம்பரத்தோடு உலாவரும் அரசர்கள் மத்தியில் கழுதையை தனது கல்வாரி பயணத்தின் சிம்மாசனமாக்கி எளிமையை தன் வாழ்வின் உயர்ந்த லட்சியமாக கொண்டு ஓசன்னா கீதம் முழங்க ஒலிவக் கிளைகளை கையில் ஏந்தியவர்களாய் மக்கள் தொடர உலகை மீட்க வந்த இயேசு எருசலேம் நகரை நோக்கி சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள வந்த நாள் இது என்றார். அவ்வாறே கும்மிடிப்பூண்டியில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறை ஒட்டி குருத்தோலை பவனி நடைபெற்றது. லூக்கா நற்செய்தியில் 2ஆம் அதிகாரம் 14 ஆண்டவருடைய பிறப்பு குறித்து பேசும்போது அங்கே சொல்லப்படுகிற